ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் நாளில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே மிஷினில் வெறும் மிஷினாக தான் நம்ம வந்து ஓட்டி பார்க்கணும். எப்போவுமே எனக்கு டெய்லரிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, மிஷின் எனக்கு ஓட்டவே தெரியாது அப்படிங்கிறவங்க நாம் வந்து எப்போவுமே த்ரெட்டு நம்ம வந்து போடக்கூடாது. பாபின் கேஸும் நம்ம வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீடிலுமே வந்து பார்த்திங்கன்னா போட வேணாம். எதுவுமே போடாமல் சும்மா மிஷினை ஓட்டி ஃபஸ்ட் நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம எந்த சைடு உட்காந்துருக்கோமோ அந்த சைடு தான் நம்மளை பார்த்த மாதிரி தான் அந்த வீலை வந்து சுற்றணும். பேக் சைடு நம்ம வந்து திருப்பக்கூடாது. நம்ம தைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு போகும். அந்த மாதிரி போணுச்சுன்னா என்ன ஆகுனா த்ரெட்டு வந்து கிளாத் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாமல் வெளியில் தள்ளும். அந்த த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். அதுக்காக தான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து போகக்கூடாது. ஃப்ரண்ட்டில் நம்ம எந்த சைடு இருக்கோமோ அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு எப்போவுமே அந்த வீலை ஒரு ரவுண்டு சுற்றிக்கிறங்க. ரவுண்டு சுற்றிட்டு நம்ம கீழே இருக்க அந்த பெடலையும் நம்ம வந்து மிதிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே பெடல் காமிக்கணும் பார்த்திங்களா, அதில் 2 காலையுமே கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இல்லை மேலே கீழே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுருங்க. காலை வச்சுட்டு மேலே வந்து நம்ம கை வச்சு பெடலை வந்து நம்ம சைடுமா சுற்றணும். நம்ம அந்த பக்கம் சுற்றின உடனே கீழே வந்து காலால் நம்ம வந்து மிதிக்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆகும். நம்ம மேலே மட்டும் சுற்றிட்டே இருந்து காலை வந்து மிதிக்கலை அப்படின்னா நமக்கு வந்து ரன் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிதித்து நம்ம வந்து மிஷினை வந்து ரன் பண்ணணும். மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம பக்கமாக வீலை ரன் பண்ணுறோம், நம்ம பக்கமாக சுற்றுறோம். ஓகேங்களா? நம்ம பக்கமாக சுற்றிட்டு கீழே வந்து மிஷினை வந்து நம்ம வந்து மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கால் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மேலே வந்து கையை வச்சு சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே சுற்றிகிட்டே இருக்கும்போது காலில் அப்படியே மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பவர் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ காலில் மிதித்து உங்களுக்காக தான் நான் இப்போ வந்து காலில் வந்து மிதித்து காமிக்கிறேன். என்னோடய மிஷின் அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு வந்து மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் அப்படி இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து இது மாற்றி, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ண எண்ணெய் போட்டு ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து சரியாயிரும். நம்ம ஓரளவுக்கு பெடலில் தான் ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கும் போதே பவர் போட்டு கற்றுக்கக்கூடாது. ஏன்னா சில டைமில் கரண்ட்னா இல்லைன்னா நம்ம வந்து பெடல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து பெடலில் வந்து கற்றுக்கணும். அதுக்காக எல்லாருமே பெடல் மிஷினில் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நான் எப்படி பண்ணேங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் மிதிச்சிட்டே இருக்கேன். இது வந்து தச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா? நீட்டில் வந்து போடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாகவே இப்படி தைச்சிட்டே இருங்க. நமக்கு எவ்வளோ ஸ்டாப் பண்ணி தைக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பேக் சைடில் வீல் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஸ்டாப் பண்ணி தைச்சி பாருங்கள். ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் தைக்கிறீங்கன்னா திருப்பி மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலே வீலை சுற்றி கீழே வந்து காலை மிதித்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீடில் மட்டும் போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நீடில் வந்து எப்படி நான் வந்து போடணும்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னேன். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நீடில் போடுற அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அதை கொஞ்சம் கழட்டிட்டு நம்ம நீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டையாக இருக்க பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடாக வர்ற மாதிரி இருக்கும். அந்த பட்டையாக தெரியுது பார்த்திங்கன்னா, நீடில் இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடாக வரணும். அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த பக்கமாக இருக்கணும். அதை நம்ம வந்து உள்ளே கொடுத்து டைட் பண்ணிடலாம். ஊசி போட்டாச்சு. இது வந்து டைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவ்லாம் தேவை கிடையாது. நேற்றே நான் சொல்லியிருப்பேன். நம்மக்கிட்ட இருக்க அந்த பாபின் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிடணும். ஆனால் அப்படியே விட்டுறாதீங்க. கையில் டைட் பண்ணுறதோட நீங்கள் விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டால் என்ன ஆகுனா, நம்ம தைக்க அந்த நீடில் வந்து என்ன ஆகுனா அந்த ஸ்க்ரூ வந்து மூவ் ஆகி லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லூஸ் ஆனவுடனே அந்த நீடில் வந்து கீழே விழுந்துடும். இல்லைன்னா என்ன ஆகுனா உடஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கு மூவ் ஆக கொஞ்சம் லூஸ் ஆக அது கொஞ்சம் அந்த இது மேலே பட்டு அந்த மிஷின் மேலே பட்டு நீடில் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே இந்த பாபின் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிடுறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அடுத்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட் நம்ம கால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேப்பர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேப்பரில் லைன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லைன்ஸில் நம்ம வந்து தைச்சி பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்கணும். இந்த லைனில் ஃபஸ்ட்டு தைக்கும் போது அந்த லைன்லேயே வரணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த லைனில் வர்ற மாதிரி நம்ம தைச்சி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு லைனில் வரதாங்கிற பார்க்கலாம். இல்லை நமக்கு வந்து தைக்க வருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவாது நம்ம வந்து இந்த பேப்பரில் வந்து தைச்சி பாருங்கள். அப்புறம் போக போக நம்ம வந்து கிளாத்தில் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 லைன்ஸ் வந்து நான் வந்து தைச்சி காமிக்கிறேன்.
எப்பவும் போல் தான் நம்ம வந்து மேலே கையில் வச்சு பெடலை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே வந்து காலில் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் தைக்கும்போது பார்த்துருப்பீங்க பேக் சைடு வந்து போச்சு. அந்த பேக் சைடு போகும்போது திரும்ப நம்ம வந்து அதை சுற்றி சுற்றி ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி நம்ம வந்து தைக்கணும். இப்போ ஒன்று தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நேராக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வர்ற மாதிரி ஓரளவுக்கு தைச்சி பாருங்கள். கரெக்டாக அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் தைச்சி பழகுறீங்க, அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சா நல்லது. அதுக்காக தான் இந்த கோடு போட்ட லைனில் நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணுறோம். நான் இன்னொன்று கூட வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்துடாது. கொஞ்சமாக தைக்க ஒரு 2-3 நாள்லேயே நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதில் தைக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் இருக்க லிஃப்ட்டை தூக்கிட்டு தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து உள்ளே வைக்கணும். நம்ம வந்து லிஃப்ட்டை தூக்காமல் கிளாத்தை வச்சோம்னா அது வந்து கிளாத்து வந்து உள்ளே போகாது. ஓகேங்களா? அதுக்காக கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட்டை தூக்கிட்டு லைட்டாக நம்ம வந்து அந்த கிளாத்தை வச்சு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் வந்து போயிடுவேன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் நல்லா தைச்சதுக்கப்புறம் வந்து ஸ்பீடாக தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெடலில் தைச்சி ரொம்ப வருஷம் ஆனதுனால அந்த பெடல் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது கொஞ்சம் தைக்கிறதுனால, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் மட்டும் நான் தைச்சி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து அப்படியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத்தில் வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். அப்புறம் கிளாத்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் போட்டு நம்ம வந்து தைக்கணும், அப்புறம் ஸ்கொயர் போடணும், சர்க்கிள் போட்டணும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ் வந்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டிச்செல்லாம் நம்ம வந்து போக முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாதவங்க சில பேர் இருப்பீங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி தைக்கணுங்கிற தெரியணுங்கிறக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். கம்பல்சரி எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே உங்கள் ஹோம்ஒர்க்கை முடிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வந்து போய் ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இது மாதிரி யாராவது ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண வேண்டியது கிடையாது. அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா யாருக்குமே வீடியோஸ் வந்து நான் தனிப்பட்ட முறையில் சென்ட் பண்ணுறது கிடையாது. குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் நீங்கள் அதில் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுக்குன்னு சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் வீடியோஸ் நான் வந்து சென்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.